இது பிக் பாஸா இல்ல அழுகாட்சி காவியமான்னு யாராவது எனக்கு சொல்லுங்க. பழைய பிரச்சனையை எடுத்துட்டு வந்து புது புது ப்ரோமோவா போட்டு உசுர வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க கமெண்ட் செக்ஷன்ல பேசுறாங்க. அதாவது கண்டென்ட்டே கிடைக்காம சொந்த புருஷனே தப்பா பேசுற ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க சாண்ட்ரா. இது வரைக்கும் என் புருஷன் இல்லாம நான் இல்ல, இவங்களுக்குன்னு இவ்வளவு பெரிய லவ் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது லைவ்ல கிடைச்சது என்னன்னா, பார்வதி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி பிரஜன் வந்து திவ்யா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. அவங்க ஏன் வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா கேட்கணும், இவருக்கு என்ன அவ சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு பார்வதி கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றாங்க உங்க குடும்ப விஷயத்த. என்கிட்ட கூட பேசாம அவளை போய் எல்லாத்துக்கும் ஆறுதல் பண்ணிட்டு என்கிட்ட வந்து அவ சாப்பிடல, அவ இது பண்ணல, அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கு எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாரா. ஆக்சுவலி திவ்யா பிரஜினா அண்ணா அண்ணாங்க கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா பிரஜின் எலிமினேட் ஆகி போன பிறகு எப்படி கத்துனாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ சொந்த புருஷனே இவ்வளவு கேவலமா சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜினை டேக் பண்ணி உன் பொண்டாட்டி என்ன சைக்கோவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப சர்வே எடுத்தாங்க. பொதுவாவே இந்த நேரத்துல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு லுக் கிடைச்சிடும். ஏன்னா ஆரியும் இந்த டைம்ல தான் வின் பண்ண போறாரு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல யார் வின்னர்னு நம்ம எல்லாருமே சூஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த பிக் பாஸ்ல எது தேரும் எது தேராது. சரி கானா வின் பண்ண வைக்கலாம்னு பார்த்தா அவர் ஏதாவது கோளாறு பண்றாங்க. சரி அப்படியே திவ்யா கிட்ட போலான்னு பார்த்தா இவங்க ஏதாவது ஒரு கோளாறு பண்றாங்க. மொத்தத்துல யாருமே டிசர்விங் இல்ல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க. ஆனா ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது கானா வினோத்துக்கும் 33%, பார்வதிக்கும் 33%, திவ்யாக்கும் 33%. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க 3 பேர்ல யாரோ தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஆதிரையை அனுப்பாம பிரவீனை வந்து அனுப்பிச்சிருக்கலாம். அவங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவங்க வெளியே வரும்போது அவ்வளவு அழுதாங்க, அவங்க தான் டிசர்விங், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே, போய் இந்த சூனியக்காரிக்கு கொடுத்துருக்கீங்களேன்னு நான் சொல்லல, கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க. இந்த பிக் பாஸ்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் சந்தேகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஆர்பி பயங்கர லோவா இருக்கு. விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கும் சரியில்லை. ஏன்னா ஒரு சில பேரை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி கேக்குறாரு, ஒரு சில பேரை வந்து அப்படியே பேசி அடக்குறாங்க. ஆனா அவருக்கு பிடிச்ச பார்வதியை மட்டும் கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனாலதான் பிக் பாஸ் அழுகாட்சி காவியம் சீரியலோட மொக்கையா இருக்குன்னு சொன்னேன். இது வரைக்கும் பிக் பாஸ் அப்படி இருந்தது இல்ல, இதுதான் ஒர்ஸ்டான சீரியல் நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிக் பாஸ் பத்தி? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.